அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய உள்ளுணர்வு எப்பொழுதுமே சரியாகத்தான் சொல்லும், சரியாகத்தான் எச்சரிக்கையும் செய்யும். நாம் தான் அதனுடைய பேச்சை கேட்காமலேயே தேடி தேடி சென்று துன்புறுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறோம். ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்குகிறார். இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நல்ல செயல் எது, தீய செயல் என்பது தான் அந்த கேள்வி. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இஸ்தஃப்தி கல்பக. ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் உன்னுடைய உள்ளுணர்வுடன் கேள் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க, ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் உன்னுடைய உள்ளுணர்வு அமைதியாக நிம்மதியாக இருந்தது என்று சொன்னால் அந்த செயல் நல்ல செயல். அதற்கு மாறாக மஹாகஃபின் நப்சி வத்தரத்தத ஃபி சதுரி, அந்த செயலை செய்ததற்கு முன்னால் உன்னுடைய உள்நுணர்வு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அதே நேரத்தில் தடுமாற்றமாக நிம்மதியற்று இருக்கும் என்று சொன்னால், இன்னும் அந்த விஷயமா அஃப்தூக்கன்னாசு மக்கள்கிட்டே நீ கேட்டிருப்ப. அஃப்தூக்க மீண்டும் மீண்டும் உள்ளுணர்வையும் கேட்டதற்கு பின்னாலும் கூட தடுமாற்றமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த செயல்தான் தவறான ஒரு செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, தவறான செயலை விட்டு நீ தவிர்ந்து கொள், நீ நிம்மதி பெறுவாய் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனே நாம் கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ்.